ஏய் யார் அது? நம்ம ஊர்ல ஒருத்தரை பார்த்து விசில் அடிச்சா சண்டையே வரும். ஆனா இந்தியாவுல மட்டும் இந்த கிராமத்துல ஒருத்தரை பார்த்து விசில் அடிக்கலனா அது பெரிய அவமானமா. விசிலிங் வில்லேஜ் ஆஃப் இந்தியா பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மேகாலய மலைகள் இருக்க காங்தாங் கிராமம் தான் அந்த மேஜிக் பிளேஸ். அங்க இருக்கிறவங்களுக்கு ஆதார் கார்டுல ஒரு பேர் இருக்கும். ஆனா அவங்க அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மியூசிக் டியூன் இருக்கும். அந்த டியூனை விசில் அடிச்சா போதும் அவங்க திரும்பி பார்ப்பாங்களாம். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்க அம்மா மனசுல ஒரு டியூன் பிறக்கும். அந்த டியூன் தான் அந்த குழந்தையோட வாழ்நாள் அடையாளம். இதுக்கு பேரு முன்னோர்களின் பாடல்னு சொல்றாங்க. இது வெறும் கலை மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னாலஜியா இருக்கு. மேகாலய மலைகள்ல ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடும் போது காத்துல மங்கிடும். ஆனா விசில் சத்தம் ரொம்ப தூரம் டிராவல் ஆகும். அதனாலதான் நம்ம ஊர்ல வாட்ஸ்அப் மாதிரி இந்த ஊர்ல இந்த டெக்னாலஜியை பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ரொம்ப ஒருக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டியூன் அதோட முடிஞ்சிடும். அந்த டியூனை அந்த கிராமத்துல வேற யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. இந்த யூனிக்கான கலாச்சாரத்துக்காகவே ஐக்கிய நாடுகள் சபை இந்த கிராமத்தை சிறந்த சுற்றுலா கிராமம்னு கௌரவிச்சிருக்காங்க. இந்த அழகான கிராமத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.